ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேண்டில் ஸ்டிக் பற்றின பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அல்லது ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு ஷேரோட விலை எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்னு நீங்களாக அனலைஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸோட அடிப்படையே கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரெண்டை சொல்லும்போது நீங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. புல்லிஷ் ட்ரெண்ட், பீரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு அனிமல் புல் அண்ட் பியர் கூட ஏன் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அனிமலோட பிஹேவியரை வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறாங்க. பொதுவாக புல் அப்படிங்கிறது அட்டாக் பண்ணும்போது அது கீழே இருந்து மேல் நோக்கி அட்டாக் பண்ணும். அதே மாதிரி பியர் அதோட கையை யூஸ் பண்ணி மேலே இருந்து கீழ் நோக்கி அடிக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகும்போது அது புல் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதுனால அதை புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மேலே இருந்து கீழே இறங்கும் போது அதை பியர் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே போகிற மார்க்கெட்டை புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதும், கீழே இறங்கும்போது அதோட ட்ரெண்டை பியரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேர் ப்ரைஸோட ட்ரெண்டு அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு ஷேர் ப்ரைஸ் மேலே எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருக்கணும். அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று அந்த ஷேரோட ப்ரைஸ், இன்னொன்று நீங்கள் செக் பண்ணுற டைம், எந்த டைமில் நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ஷேரோட ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேண்டில் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு இப்போ ஒரு சார்ட்டில் காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி ஸ்டாக் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அது காலையில் 10 மணிக்கு அதோட விலை 54 ரூபா இருக்குது. நெக்ஸ்ட்டு 10:05க்கு 53 ரூபா போச்சு. 1 ரூபா இறங்கி 53 ரூபா போயிருக்கு. நெக்ஸ்ட் 10:10க்கு இன்னொரு ரூபா இறங்கி 52 ரூபா போயிருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் 1 ஹவருக்கான சார்ட் தான் இது. ஸோ 10:15க்கு 52லேருந்து 55 போயிட்டு, 10:20க்கு 59 போயிட்டு, 10:25க்கு 57 போயிட்டு, இதே மாதிரி 11 மணிக்கு 57ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 1 ஹவர் டைமில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 54ல் இருந்து 57ல் முடிஞ்சிருக்கு. இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் இந்த மொத்த இன்ஃபர்மேஷனையும் இந்த ஏபிசி ஸ்டாக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போது ஒரு ப்ரைஸை நீங்கள் பார்க்கும்போது, ஒரு ஷேரோட ப்ரைஸை நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது எங்கே ஓப்பன் ஆகுது. இப் சப்போஸ் 10 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன விலையில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் 54 ப்ரைஸில் ஓப்பன் ஆகி 57ல் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன் பிட்வீன் இந்த டியூரேஷனில் எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ தூரம் விலை அதிகமாச்சோ அதை நம்ம ஹை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டாக் 59 ரூபா போயிருக்கு. அதுதான் அதோட ஹையஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம லோ அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த ஸ்டாக்குக்கு 52. ஸோ ஒரு ஸ்டாக் ஓப்பன் ஆனது எங்கே, க்ளோஸ் ஆனது எங்கே, அதோட ஹை என்ன, லோ என்ன, இப்படிங்கிற இந்த 4 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது இந்த 4 விஷயத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஓப்பனுக்கு நேராக ஒரு கோடு, நெக்ஸ்ட்டு க்ளோஸுக்கு நேராக ஒரு கோடு, ஹைக்கு நேராக ஒரு கோடு, லோவுக்கு நேராக ஒரு கோடு, இப்படி 4ஐயும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு கோடு வரைஞ்சிட்டு ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் நடுவில் இந்த கேண்டில் மாதிரி ஒரு ஃபிகர் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, ஹைக்கும் லோக்கும் நடுவில் ஒரு கோடு மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா
இதைத்தான் நம்ம வந்து கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த சார்ட்டை அப்படியே ஒரு பிக்சர் ஃபார்மில் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு பிக்சரை பார்த்த உடனே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது பார்த்த உடனே உங்கள் மனசில் பதியும். அப்படிங்கிறதுனால ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த கேண்டில். ஸோ இந்த மொத்த சார்ட்லையும் இந்த 4 தகவல் ரொம்ப முக்கியம். அந்த 4 தகவலையும் நீங்கள் வந்து ஒரு கேண்டில் ஃபார்மில் நீங்கள் வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த கேண்டிலை பார்த்தாவே அதோட ஓப்பன் இங்கே இருக்குது. அதாவது ஷேர் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, அது இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, இவ்வளோ தூரம் லோ போயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ ஒரு கேண்டிலை வச்சு அந்த ஷேர் வந்து 54ல் ஓப்பன் ஆகி 57ல் க்ளோஸ் ஆயிருக்கு, 59 வரைக்கும் போயிருக்கு, 52 அதோட லோ அப்படின்னு இந்த ஒரு சிங்கிள் கேண்டிலை வச்சே உங்களால் அதை சொல்லிட முடியும். இந்த கேண்டிலை வச்சு இந்த மாதிரி ஒரு சார்ட்டை வரைகிறது தான் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேடிங்காக இருக்கிற அந்த போர்ஷனை வந்து பாடின்னு சொல்லுவாங்க. மேலேயும் கீழேயும் இருக்கிற அந்த கோடை வந்து விக் அல்லது ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேண்டிலுக்கு வந்து பாடி ப்ளஸ் விக் அப்படின்னு 2 பார்ட் இருக்குது. அதோட கலரை வச்சு அந்த கேண்டில் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா பீரிஷ் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதுவே ரெட் கலரில் இருந்தால் அது வந்து பீரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒரு க்ரீன் கேண்டில் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அந்த க்ரீன் கேண்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 20ல் ஓப்பன் ஆகிட்டு 40ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்பிட்வீன் அது வந்து 50 வரைக்கும் ஹை போயிருக்கு, 10 வரைக்கும் லோ போயிருக்கு. இதை சார்ட்டில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா 20ல் ஓப்பன் ஆகிட்டு 10 போயிட்டு நெக்ஸ்ட் வந்து 50 ஹை போயிட்டு 40ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பேட்டர்னை தான் நம்ம கேண்டிலாக வரைஞ்சிருக்கோம். பட் இதுவே இந்த மாதிரி ஒரு சார்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இன்பிட்வீன் அந்த பீரியடில் 20ல் ஓப்பன் ஆகிட்டு 10 வரைக்கும் கீழே லோ போயிட்டு நெக்ஸ்ட் 50 வரைக்கும் ஹை போயிட்டு திரும்ப 40 வந்து திரும்ப 50 வந்து மறுபடியும் 40ல் க்ளோஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் கேண்டில் வரைஞ்சாலுமே இதே மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் தான் வரைவீங்க. ஸோ ஒரு க்ரீன் கலர் கேண்டில்குள்ள இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு ப்ரைஸோட விலை வந்து இந்த 3 டைப்பில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு கேண்டிலை வச்சு நீங்கள் அதோட ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர இன்பிட்வீன் அதுக்குள்ளே அந்த ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் வேணாலும் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு க்ரீன் கேண்டில்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹை போயிட்டு நெக்ஸ்ட் வந்து லோ போயிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க, ஓப்பன் ப்ரைஸ் வந்துட்டு க்ளோஸ் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு லோ ப்ரைஸில் ஓப்பன் ஆகிட்டு ஹை ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நாம் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னா அதை புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க, ஒரு ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஹை போயிட்டு நெக்ஸ்ட் லோ போயிட்டு க்ளோஸ் வந்து அதோட ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்போது ப்ரைஸ் விலை இறங்கியிருக்கு. ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் இறங்கியிருக்கு. இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் கேண்டில் சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஓப்பன் ப்ரைஸ் அதிகமாகவும் க்ளோசிங் கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பீரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த ஃபிகரில் நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் கேண்டில் ஸ்டிக் சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கேண்டிலில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி ஒரு பாடியும் ஒரு விக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விக்கே இல்லாமல் வெறும் கேண்டில் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்
ரெண்டு சைடு விக் இல்லாமல் ஒரு சைடு விக் மட்டும் இருக்கும். கேண்டில் ஷார்ட் ஆகும், விக் ரொம்ப பெருசாகும். அதே மாதிரி விக் ரொம்ப பெருசாகவும் கேண்டில் ஷார்ட்டாகவும் இருக்கும். பாடி வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வகை வகையாக கேண்டில்ஸ் இருக்குது. இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒவ்வொரு கேண்டிலும் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒவ்வொன்றும் என்ன மாதிரி கேண்டில், அது என்னென்ன சொல்லுது அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து மருபோசோ கேண்டில். மருபோசோ கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான கேண்டில். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில். மருபோசோ கேண்டிலுக்கு மேலேயும் கீழேயும் விக்கே இருக்காது. ஃபுல்லாக வந்து அதில் பாடி மட்டும்தான் இருக்கும். பெரிய லாங் கேண்டிலாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து விக்கே இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய லாங் கேண்டிலாக இருக்கும். மருபோசோ கேண்டில் பாருங்கள், அது கீழே இருந்து ஓப்பன் ஆயிட்டு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிரீன் மருபோசோ கேண்டில், அதாவது புல்லிஷ் மருபோசோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டியூரேஷனில் வந்து அது ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆன டியூரேஷனில் அதோட ஹை ப்ரைஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸே தான் அதோட ஹை ப்ரைஸ். ஸோ அது ரொம்ப ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி அதோட ஓப்பன் ப்ரைஸும் வந்து அதோட லோ ப்ரைஸ் தான் வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் தான் வந்து லோ ப்ரைஸ். அதாவது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து அது மேலே மட்டுமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பீரிஸ் மருபோசோவில் பாருங்க, மேலே ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது வந்து மறுபடியும் மேலே போகவே இல்லை, கண்டினியூஸாக கீழே ஃபால் ஆகி கடைசியில் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த க்ளோசிங் தான் வந்து அதோட லோ ப்ரைஸ், ஓப்பன் தான் வந்து அதோட ஹை ப்ரைஸ். ஸோ அதனால இதுக்கு வந்து விக்கே கிடையாது. ஓப்பன் ஹை வந்து சேமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து விக்கே இல்லை. க்ளோசிங்கும் லோவும் சேமாக இருக்கிறதுனால கீழேயும் இதுக்கு விக் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு மருபோசோ கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன். மருபோசோ கேண்டில்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில். ஒரு சார்ட்ல மருபோசோ கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் த ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு கிரீன் மருபோசோ கேண்டில் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் இனிமேல் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில்லையே நீங்கள் வந்து ரிவர்சல் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஒரு மருபோசோ கேண்டில் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டிலும் கம்பல்சரி அப் ட்ரெண்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு மருபோசோ பீரிஸ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது தான் அதோட சிக்னல். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட் போட்டிருக்கேன். இது வந்து புல்லிஷ் மருபோசோ கேண்டிலுக்கான எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இப்படி டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மருபோசோ புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இந்த மருபோசோ கேண்டிலில் பாருங்கள், இதுக்கு வந்து விக்கே கிடையாது, மேலேயும் கீழேயும் விக்கே இல்லை. ஸோ அந்த மருபோசோ கேண்டில் முடிஞ்ச இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்ட் வந்திருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். நான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சார்ட் பாருங்க, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து விலை இறங்கிட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் பாருங்க ஒரு மருபோசோ கேண்டில் வந்திருக்கு. இந்த மருபோசோ கேண்டில் நல்லா பாருங்க, இதுக்கு வந்து விக்கே கிடையாது, மேலேயும் கீழேயும் விக்கே இல்லாமல் ஒரு லாங் பாடியோட ஒரு புல்லிஷ் மருபோசோ கேண்டில் வந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற சிக்னல் வந்து உங்களுக்கு கிளியரா இந்த இடத்துல இருக்கு. ஸோ நீங்க அந்த மருபோசோ கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் அப் ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல்லா ஸ்டாக்கோட விலை ஏறி இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். இந்த மருபோசோ கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னா அந்த மருபோசோ கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் தான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கணும். இதே மாதிரி ஒரு பீரிஸ் மருபோசோக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த சார்ட்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன், அந்த கன்சாலிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மருபோசோ கேண்டில் ஒன்று வந்திருக்கு, ஒரு பீரிஸ் மருபோசோ, ஒரு ரெட் கேண்டில் ஒன்று வித்தவுட் விக் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்த உடனேயே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பீரிஸ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. அந்த பீரிஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு பாருங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆன பீரிஸ் ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு.
நீங்கள் வந்து அந்த பீரிஸ் மருபோசோ கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் இந்த டவுன் ட்ரெண்டில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். பீரிஸ் மருபோசோ கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இதோட பாடி வந்து சின்னதாகவும் விக் வந்து ரொம்ப லாங்காகவும் இருக்கும். அதாவது பாடி மேலே விக் வந்து கீழே இப்படி இருந்துச்சு, இந்த ஷேப்ல இருந்துச்சுன்னா இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சுத்தியல் போல இருக்கிறதுனால இதை வந்து ஹேமர் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இவ்வளோ தூரம் லோ போயிட்டு இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்து அதோட ஹை ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் ஒன்று தான். ஓப்பன் போயிட்டு இவ்வளோ தூரம் கீழே இறங்கி மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி ஒரு ரெட் கேண்டிலுக்கும் அதே மாதிரி தான். அதாவது ஒரு ஹையஸ்ட் பிளேஸில் ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தூரம் லோ வந்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அந்த ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல ஓப்பனும் ஹையும் வந்து இங்கே சேமாக இருக்கிறதுனால க்ளோசிங் வந்து ஓப்பனை விட கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து ரெட் கலர் ஹேமர் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஹேமர் கேண்டில் ஸ்டிக் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேண்டில் வந்துச்சுன்னா இது வரைக்கும் என்ன ட்ரெண்ட் இருந்துச்சோ அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரெண்டு போக போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது அப் ட்ரெண்டில் வந்து ஹேமர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே டவுன் ட்ரெண்டில் ஹேமர் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ல அந்த ஹேமர் வந்து எங்க அப்பியர் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட நேம் இருக்கு. அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஹேமர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹேமர் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து ஒரு ஹேமர் வந்துச்சுன்னா அதை வந்து ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரெண்டோட பிக்சருமே ஒண்ணுதான். அதாவது சுத்தியல் மாதிரி தான் இருக்கும். பட் அது அப்பியர் ஆகிற இடத்த வச்சு அதோட நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எங்கெல்லாம் ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹேமர் கேண்டில் தான் குறிக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு ஹேமர் கேண்டில் மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வர ஹேமர். ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு ஹேமர் வந்துச்சுன்னா இதை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போனா இந்த ஹேமர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவே ஒரு ஹேங்கிங் மேன் வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஹேமர் கேண்டில் தான். பட் அது எந்த ட்ரெண்டில் வருதுங்கிறத பொறுத்து அதோட நேம் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹேமர்னா அப் ட்ரெண்ட், ஹேங்கிங் மேன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் எளிமையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாக் பாருங்க, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளியரான ஹேமர் கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு. இந்த ஹேமர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஃபுல்லா மேலே ஏறி இருக்கு. இதோட என்ட்ரி லெவல் வந்து ஹேமரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் தான் நீங்க வந்து என்ட்ரியா எடுக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனதோட கன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் கேண்டில், அந்த கேண்டிலோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஹேமர் கேண்டிலோட லோவில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு ரெட் கலர் ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பாருங்க. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ரெட் கலர் ஹேமர் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி புல்லிஷ் ட்ரெண்டாக மாறி இருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஹேமர் ஸ்டிக் பேட்டர்னை தெளிவாக உங்களுக்கு காட்டுது.
இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன விக் இருக்குது, இருந்தாலும் வந்து நம்ம அதை வந்து ஹேமர் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஹேங்கிங் மேனில் வந்து பொதுவாக ஒரு அப்சைட் ட்ரெண்ட் இருக்கும்போது ஹேங்கிங் மேன் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹேங்கிங் மேன் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் தான் இது. ஒரு ஃபுல் அப் ட்ரெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹேங்கிங் மேன் வந்திருக்கு. இந்த இடத்துல ஹேங்கிங் மேன் பாருங்கள், ஒரு சின்ன விக் இருக்குது, இதுலேயும் சின்ன விக் இருக்குது, லாங் ஷேடோ இருக்குது. ஸோ எதர் விக்கே இல்லாமல் இருக்கும் டாப்பில், அல்லது ஒரு சின்ன விக் இருக்கும், இருந்தாலும் அதை வந்து நம்ம ஹேங்கிங் மேன் தான் சொல்கிறோம். அந்த ஹேங்கிங் மேன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு கிளியராக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளியராக ஒரு இண்டிகேஷன். ஸோ இதை நல்லா கவனிங்க. ஹேமருக்கும் ஹேங்கிங் மேனையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஹேமர் அப்படிங்கிறது ஒரு டவுன் ட்ரெண்டில் வர கேண்டில், அது அது வந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹேங்கிங் மேன் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வரும், அது வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரும். இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹேமர் அப்படின்னா நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வரப்போகுது, ஹேங்கிங் மேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹேமரோட அப்படியே ஆப்போசிட் சைட் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சுத்தியலை திருப்பி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. இதை வந்து இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து அது வர பொசிஷனை பொறுத்து நம்ம அந்த நேமை சேஞ்ச் பண்ணி சொல்லுவோம். இதை பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 ஓப்பன் ப்ரைஸ், ஒரு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பொதுவாக பாடி சின்னதாகவும் ரொம்ப லாங் அப்பர் ஷேடோ இருக்கும், அதுக்கப்புறம் லோவர் ஷேடோ இருக்கவே இருக்காது அல்லது ரொம்ப குட்டியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு பேரிஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் லோ வந்துட்டு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து லோ க்ளோஸும் சேமாக இருக்குது. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஓப்பனை விட கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரெட் கலர் ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்கிறோம். இதுவே ஒரு டவுன் ட்ரெண்டில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்பியர் ஆச்சுன்னா அதை நம்ம வந்து இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கும் கம்பேரிஷன் சார்ட் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட், இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த கேண்டில் அப்பியர் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்வெர்டட் ஹேமர் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப் ட்ரெண்ட் வரும். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இருக்குது. அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்த உடனே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் வந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஷூட்டிங் ஸ்டார்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ அது எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து ரெண்டுமே சேமான கேண்டில் தான், பட் அதை எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து நம்ம அதோட நேமை வந்து நம்ம இன்வெர்டட் ஹேமர் அல்லது ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லணும். ஷூட்டிங் ஸ்டார் ஹேண்டிலுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த சார்ட்டில் வந்து ஒரு கிளியரான புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இங்கேருந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு 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 பீரிஸ் ட்ரெண்டுக்கு ஸ்டாக் மாதிரி இவ்வளோ தூரம் விலை இறங்கியிருக்கு. ஸோ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அது வந்து பீரிஸ் ட்ரெண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்வெர்டட் ஹேமருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கு. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இன்வெர்டட் ஹேமருக்கு அப்புறம் பாருங்கள், இது ஃபுல்லாக புல்லிஷ் ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு.
ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டில் நீங்கள் ஒரு இன்வெர்டட் ஹேமர் பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கேண்டில் வந்து டோஜி கேண்டில். டோஜி அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, இதை தான் நம்ம டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டோஜி கேண்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, இதோட ப்ரைஸ் 30ல் இருந்து 30ல் ஓப்பன் ஆயிட்டு 10 வரைக்கும் கீழே போயிட்டு, அதோட ப்ரைஸ் 10 வரைக்கும் கீழே போயிட்டு நெக்ஸ்ட் 50 வரைக்கும் ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி 30லேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது அது ஓப்பனான இடத்துலையே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அல்லது ஓப்பனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கேண்டில் போட்டிங்கன்னா அதோட பாடி இவ்வளோ குட்டியாக வரும். அதோட பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் அதோட ஷேடோ அல்லது விக் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இதை தான் டோஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக டோஜி கேண்டிலுக்கு வந்து பாடியே இருக்காது, சுத்தமாக பாடியே இருக்காது, அல்லது பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பாடியை விட அந்த அந்த விக் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் வந்து டோஜின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டோஜி கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, இதை பொதுவாக நியூட்ரல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இண்டிகேஷன் வந்து எந்த விதமான கிளியர் சைனுமே கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக் ப்ரைஸோட டைரக்ஷனில் எந்த விதமான இண்டிகேஷனுமே இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வரப்போதா டவுன் ட்ரெண்ட் வரப்போதா அப்படின்னு தெரியாது அப்படிங்கிறதா இந்த டோஜி வந்து உங்களுக்கு சொல்லுது. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு டோஜி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸில் என்ட்ரு ஆகக்கூடாது அல்லது எக்ஸிட் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். டோஜி வந்துச்சுன்னா ஓகே, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். டோஜியில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டோஜி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து நியூட்ரல் டோஜி. அதுக்கப்புறம் பாருங்கள் லாங் லெஜ்டு டோஜி. இதில் பாடியை விட இந்த ஷேடோ இந்த விக் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரேவ் ஸ்டோன் டோஜி. இதில் பார்த்தீங்கன்னா அப் சைடில் விக் ரொம்ப லாங்காக இருக்கும், லோ சைடில் விக்கே இருக்காது, ஆனால் பாடி வந்து எப்பவும் போல் சின்னதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராகன் ஃப்ளை டோஜி. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பாடி சின்னதாக இருக்குது, பட் அப் சைடு விக்கே இல்லை, பட் லோவர் சைடு வந்து பெரிய லாங் விக் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 ப்ரைஸ் டோஜி அப்படின்னா இதில் வந்து விக்கே இல்லை, ஆனால் பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இதை வந்து டோஜி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி எந்த டோஜி வந்தாலுமே அதோட கிளியர் இண்டிகேஷன் என்ன அப்படின்னா கன்சாலிடேஷன். அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கிளியரான ட்ரெண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. அதனால பையர்ஸ் அதிகமாக இருந்தால் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் அதிகம் அப் ட்ரெண்டுக்கு போகும், செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் டவுன் ட்ரெண்டுக்கு போகும். பட் இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்காங்க, 2 பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்கங்கிறது தான் இதை வந்து காட்டுது. டோஜி கேண்டிலுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த சார்ட் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வந்து ரீச் ஆயிருக்கு. அப் ட்ரெண்டில் இருந்து ஒரு பெரிய பியர் கேண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பியர் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் ஒரு டோஜி இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக டோஜி கேண்டில் தான். இதுவும் வந்து டோஜின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டோஜி கேண்டில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு கிளியரான ட்ரெண்டே இல்லை. இங்கே ஃபுல்லாக இங்கே ஸ்டாக் வந்து ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ். இது வரைக்கும் வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 2 கேண்டில் வச்சு ஒரு பேட்டர்ன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதில் ரொம்ப முக்கியமான பேட்டர்ன் வந்து எங்கல்ஃபிங் பேட்டர்ன். எங்கல்ஃபிங் அப்படிங்கிறதுல எகெயின் 2 டைப் இருக்குது, புல்லிஷ் எங்கல்ஃபிங், பீரிஷ் எங்கல்ஃபிங். இதில் பாருங்கள், புல்லிஷ் எங்கல்ஃபிங்கில் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரெட் கேண்டிலுக்கு அதுக்கு அடுத்தது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த க்ரீன் கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, அதோட ஓப்பன் வந்து இதுக்கு முன்னாடி வந்த கேண்டிலோட க்ளோஸுக்கும் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த கேண்டில் ஒரு ரெட் கேண்டிலோட க்ளோஸ், அதை விட கீழே அதோட ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு. பட் அது க்ளோசிங் வந்துட்டு
இந்த இந்த கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆனது இதுக்கு முந்தின கேண்டிலோட க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு 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 ரெட் கேண்டிலோட க்ளோஸை விட கீழே ஓப்பன் ஆயிட்டு அதோட க்ளோஸை விட அதிகமாக க்ளோஸ் ஆனதுனால இதுக்கு வந்து ஒரு பெரிய லாங் பாடி இருக்கு. இந்த பாடி எப்படி இருக்குன்னா, இந்த கேண்டில் வந்து இதுக்கு முந்தின கேண்டிலை விட அதோட பாடி வந்து இதுக்குள்ள அப்படியே உள்ள பொருந்திரணும். அதை வந்து அப்படியே எங்கல்ஃப் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதை அப்படியே கவர் பண்ணிருச்சு. அதை தான் வந்து நம்ம எங்கல்ஃபிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது ஒரு ப்ரைஸ் கீழே ஓப்பன் ஆனா கூட பையர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அதோட ப்ரைஸ் வந்து இதுக்கு முந்தின க்ளோசிங்கை விட மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போய் க்ளோஸ் ஆனதுனால பையர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா இதை வந்து கிளியராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சின்ன ரெட் கேண்டில் அதை அப்படியே விழுங்குற மாதிரி ஒரு கிரீன் கேண்டில், இது ரெண்டும் பேரா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி பியரிஷ் எங்கல்ஃபிங் பாருங்க. இதே மாதிரி ஒரு கிரீன் கேண்டில், நெக்ஸ்ட் வர ஒரு ரெட் கேண்டில் வந்து அதுக்கும் அதோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸை விட அதிகமாக ஓப்பன் ஆயிட்டு, பட் க்ளோசிங் வந்து அதோட ப்ரீவியஸ் க்ளோஸை விட கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு. அதனால தான் வந்து கேப் அப்ல, அதாவது இதுக்கு முந்தின கேண்டில் க்ளோஸ் ஆன ப்ரைஸை விட அதிகமாக ஓப்பனாக இருந்தால் கூட பட் செல்லர்ஸ் வந்து இந்த ப்ரைஸை ரொம்ப கீழே கொண்டு போய் இதுக்கு முன்னாடி கேண்டில் க்ளோஸ் ஆன விலையக்கும் கீழே க்ளோஸ் பண்ணதுனால இங்கே வந்து ஒரு பெரிய ரெட் பாடி ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கேண்டிலுக்கு. இந்த ரெட் பாடி வந்து இதுக்கு முந்தின கிரீன் கேண்டில் வந்து அப்படியே எங்கல்ஃப் பண்ணுது. அப்படிங்கிறதுனால இது பீரிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேர் வந்தா நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க ஒரு ஸ்மால் ரெட் கேண்டில், அதுக்கு பக்கத்திலேயே வந்து அதை விழுங்குற மாதிரி ஒரு பெரிய லாங் கிரீன் கேண்டில். ஸோ இந்த கிரீன் கேண்டிலோட சைஸ் பாருங்க, அந்த முன்னாடி இருக்கிற ரெட் கேண்டிலோட பாடியை விட இதோட பாடி வந்து பெருசு. ஸோ இது அப்படியே எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து ஒரு கிளீன் இண்டிகேஷன். இது வந்து இதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் வரப்போகுதுங்கிறது ஒரு கிளீன் இண்டிகேஷன். இந்த இடத்துல நீங்க இந்த கேண்டிலோட க்ளோசிங்ல நீங்க என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபுல் ப்ராஃபிட் நீங்க இந்த இடத்துல எடுத்திருக்க முடியும். இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கிரீன் கேண்டிலோட லோல நீங்க வச்சீங்கன்னா நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பீரிஷ் எங்கல்ஃபிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து இந்த ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கிளியர் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த கிரீன் கேண்டிலோட பாடியை விட ஒரு பெரிய பாடியோட ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த கிரீன் கேண்டில அப்படியே எங்கல்ஃப் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பேர் வந்ததுனால நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. நீங்க வந்து இந்த ரெட் கேண்டிலோட லோல நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்டை நீங்க கேப்சர் பண்ணி இங்க நீங்க ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இந்த ரெட் கேண்டிலோட ஹைல வந்து நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு. நாம வந்து பார்த்தது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். ஆனா இந்த பேசிக்கான கேண்டில் ஸ்டிக் நீங்க தெரிஞ்சாவே நீங்க வந்து ஈஸியா ஒரு சார்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட் ஓபன் பண்ணி அதுல வந்து பொதுவா ஒரு பியர் கேண்டிலா அல்லது ஒரு புல்லிஷ் கேண்டிலா இல்லை வந்து ஒரு பீரிஷ் கேண்டிலா அப்படின்னு நீங்க ஈஸியா சொல்லிட முடியும். நெக்ஸ்ட் அதோட விக் என்ன, அதோட விக் சின்னதா இருக்கா, அதோட பாடி சின்னதா இருக்கா, பாடி பெருசா இருக்கா, விக் சின்னதா இருக்கா, அப்பர் விக் சின்னதா இருக்கா, லோவர் விக் சின்னதா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி அந்த கேண்டிலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து அதோட
அந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் கேண்டிலை மட்டுமே வச்சு நம்ம ட்ரெண்டை சொல்ல முடியும். அதே மாதிரி 2 கேண்டில்ஸை வச்சு ஒரு ட்ரெண்டு சொல்ல முடியும். அதே மாதிரி மோர் தேன் 2 கேண்டில்ஸை வச்சும் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து நிறையா பேட்டர்ன்ஸ் எனக்கு தெரிஞ்ச பேட்டர்ன்ஸ், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து வீடியோஸ் போடுறேன். இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கேண்டில் நீங்கள் பார்த்த உடனேயே இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேண்டிலை வச்சே அந்த கேண்டிலோட பாடி, அதோட விக், அதோட சைஸ், அதை வச்சே நீங்கள் வந்து அந்த கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டில், எவ்வளோ வீக்கான கேண்டில் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் வித் விக்கே இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன். என்ன ஸ்ட்ராங் இண்டிகேஷன்? அது வந்து ஒரு புல்லி ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க, அது வந்து ஒரு கிளியர் புல்லி சிக்னல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப பாடி வந்து ரொம்ப சின்னதாகவும் அதோட வீக் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்குது அப்படின்னா அப்போது அதுவும் புல்லிஷ் இண்டிகேஷன் தான். அது ஒரு க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு புல்லிஷ் இண்டிகேஷன், பட் அது ஒரு வீக்கான புல்லிஷ் சிக்னல் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதே தான் வந்து பீரிஷ்க்கும் ஒரு ஸ்ட்ராங் பீரிஷ் இண்டிகேஷன் அப்படிங்கிறது வீக் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாங் பாடியோட ஒரு கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து பியர்ஸ், அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வீக் வந்து ரொம்ப அதிகமாகவும் பாடி சின்னதாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு செல்லர்ஸ் இண்டிகேஷன் தான், ஒரு ரெட் கலர் அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் அந்த இடத்துல செல்லர்ஸ் அந்த சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த கேண்டிலை வச்சே நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.